நான் வந்து ஒரு 30 வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கேன். இங்கே வெங்கட்ரங்கம்பள்ளி தெருவில் இருக்க எங்கள் கோவில். நாங்கள் அன்னதானம் எப்பவுமே போட்டுருக்கோம். சிறப்பாக இது பண்ணியிருக்கோம். இப்போ ஆடி மாதம் திருவிழா நடக்குது கோவிலில். பால் குடம் எடுத்து பக்தர்கள்லாம் பால் குடம் எடுக்கிறாங்க. எடுத்து சிறப்பாக செய்கிறோம். சாப்பாடு போட்டு அன்னதானம் நடக்கும் 12 மணி 3 நாளைக்கு வந்து நடக்குதுங்க. இன்றைக்கி நான் வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து அன்னதானம் போடுவோம். நாளைக்கும் போடுவோம். அதுக்கப்புறமா வந்து கூழ் ஊற்றி கும்பம் போடுறோம். இது வந்து இது 16வது வருஷம். அங்கே பின்னாடி ஒரு கோயில் நடத்திருந்தேன். அங்கே ஒரு கோயில் நடத்திருந்தேன். அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் கோயிலை. மக்கள்கிட்ட நல்ல ஆதரவு தான் இருக்குது. தளபதி ஆட்சி நாங்கள் அதனால தான் இங்கே தளபதியை இது பண்ணுறேன். நான் அவர் முதல்ல ஆன்மீகத்தில் இருந்தேன். இப்போ தளபதி சார்பாக பண்ணின்னு இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்குது ஆட்சி. எதுவுமே வந்து எதுவும் லஞ்சம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதால ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்தாலும் வந்து பிடிச்சிடுறாங்க இல்லைங்களா? அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னும் சீரும் சிறப்பமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாதான். அதான் இல்லை, அதை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் அதனால தான் இப்போ நான் இங்கே இதுக்கு கட்சிக்கே வந்திருக்கிறேன். நான் எல்லாமே நல்லது தானே செய்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, எப்படி உங்கள் களப்பணிலாம் எப்படி இருக்க போகுது? உள்ளாட்சி தேர்தலில் வரலான்னு இருக்கிறேன். நான் கவுன்சிலர் நிற்கலான்னு இருக்கேன். பெருசாக செய்வோம் நாங்கள். எனக்கு இது செய்கிறதுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது. இப்போ தான் அதிகமாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா செய்வேன். நல்லதாக செய்யணும்னு ஆசை இந்த ஊருக்கு. அது செய்வேன். என்னென்ன தேவைன்னு நம்ம ஊரில் இருக்கிறதால நமக்கு தான் தெரியும். எங்கள் ஊரில் பட்டா கிடையாது. இந்த ஊருக்கு 500 வருஷம் 600 வருஷமாக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பட்டா கிடையாது. அது முதல்ல எங்கள் ஊருக்கு வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்காகவே முக்கியமாக வந்திருக்கேன்.